நடக்கு நேற்று எண்ணிட்டமே. நான் முத்து விட்டு விட்டு 2 நாளா வெளியே வரல. அந்த தியானாவை பார்த்ததுல இருந்தே ஆனா ஜாவாயிட்டாரு. என்னடா உளர்ற? இல்ல அந்த தெய்வானைய பார்த்ததுல இருந்தே அண்ணன் டல் ஆயிட்டாரு. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன என் கால்ல இருக்கிற சேனாவாலே உன்னை ஆனா பண்ணிடுவேன். அந்த தேவி அடிக்கடி பாக்குறதுக்கு என்ன வழி? வழி இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா ஒரு சங்கீத வித்வான். உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு வரும். ஒரு ஹார்மோனிய பொட்டியை வாங்கிக்க. அந்த சாஸ்திரி கால போய் குருவேன்னு விழுந்துரு. சங்கீதம் கத்துக்கிற சாக்கல அடிக்கடி அங்க போகலாம். அந்த பொண்ணை பார்க்கலாம், பேசலாம், தண்ணி கிண்ணி கேட்கலாம். ஹார்மோனிய பெட்டி வாங்குறதுக்கு என் கையில காலனா கூட காசு இல்லையே. காலனாவுக்கு ஹார்மோனிய பெட்டி கிடைக்காதே. அந்த வேண்டாம். ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கப்பா. ஹார்மோனிய பொட்டிக்கு என்ன செய்யலாம்? என் பேர் முத்துவீரன். எல்லாரும் முத்துன்னு கூப்பிடுவாங்க. உனக்கு என்ன வேணும்? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் தான் சங்கீத உலகத்துல தெரியாதவங்களே கிடையாது. உங்களை பார்க்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரம் வரும்போது எல்லாமே கூடி வரும். நீங்க ரொம்ப நல்ல நேரம் எல்லாமே கூடி வந்துட்டு இருக்கு. உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கம் இல்லை. கடவுள் நீங்க தான், நிலவு நீங்க தான். உங்க பார்வை மேல பட்டாதான் இருந்து போன என் வாழ்க்கையில விளக்கே எரியும். அதனாலதான் என்னமோ கார்த்திகை மாசம் அன்னைக்கு வந்து என் மனசுல குடியேறிட்டீங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்க இந்த ஊருக்கு குடியேறி வந்துட்டீங்க. நீ என்ன சொல்ல வர்ற? உனக்கு என்ன வேணும்? நான் உங்ககிட்ட சங்கீதம் கத்துக்க வந்திருக்கேன். பெரிய மனசு பண்ணி நீங்க இதை ஏத்துக்கணும். இல்லப்பா, நான் யாருக்கும் சங்கீதம் கத்துக் கொடுக்கறதா இல்லை. இந்த காலத்துல யாரும் சங்கீதத்தை ஆர்வமா கத்துக்கிறது இல்லை. நாகரீகம் வளர்ந்தப்புறம் கர்நாடக சங்கீதமே நலிஞ்சு போச்சு. நான் இந்த கிராமத்துக்கு வந்ததே அந்த நாகரீகத்துல இருந்து தள்ளி இருக்கத்தான். இப்ப நிம்மதியா இருக்கேன். என்னால முடியாதுப்பா. ஐயா, நீங்க பெரியவங்க அப்படி சொல்லிடக்கூடாது. நீங்க கத்துக்கிட்ட சங்கீதம் உங்களோட அணிஞ்சிடக்கூடாது. 4 பேர் சொல்லி கொடுத்தீங்கன்னா சங்கீதம் வளரும். அது நீங்க அந்த சரஸ்வதி தேவிக்கு செலுத்துற காணிக்கையா இருக்கும். எதுக்கு ஐயா சொல்லி கொடுக்கணும்? எதுக்கு வளர்க்கணும்? சங்கீதங்கிற பேரால காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நாமத்திர ஏன் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கணும்? இதெல்லாம் அந்த சரஸ்வதி தேவியே கேட்கல. உமக்கன்னையா வந்தது பாயா. சங்கீதம் கத்துக்கிறான். சங்கீதம் இது உள்ள அப்பா, ஒருத்தர் ஆர்வமா சங்கீதம் கத்துக்க வரும்போது ஏன்பா விரட்டு? முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே. முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே. 30 முக்கோடி தேவர்களே, 30 முக்கோடி தேவர்களே, எப்போதும் துணை வேண்டுமையா. முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே. 30 முக்கோடி தேவர்களே, எப்போதும் துணை வேண்டுமையா. முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே. ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டேனா? அருமையான சாரீரம். உன்னை நான் சிஷ்யனா ஏத்துக்கிறேன். ஆமா, இத வாங்கிக்கம்மா. பாப்பா யாரு? பாப்பா இல்ல, என் பொண்ணு. ஈஸ்வரா, சாட்சாத் அந்த சரஸ்வதி தேவியே பூலோகத்துக்கு மறுவதாரம் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. பேர் காயத்ரியா? இல்ல, தேவியானே. செல்லமா தேவின்னு கூப்பிடுவோம். ரெண்டுமே நல்லா இருக்கு. போய் தம்பிக்கு காஃபி உண்டா? ஐயோ, இந்த காஃபி, டீ, சோடா, பீடா, வீரு, பிராந்தி, விஸ்கி, சிகரெட்டு, பொடி, வெத்தலை பாக்க எதுவும் போட மாட்டேன். ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன். மேல சாகபக்ஷி. பரவாயில்லையே, இந்த காலத்துல உன் மாதிரி பிள்ளைய பாக்குறது ரொம்ப அதிசயம். நாளைக்கு ஏகாதசி இல்ல? நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிடலாம். கிளம்புற 5 மணிக்கு வந்துடுறியா? சரி, நான் வரேன். வணக்கம்மா.
சா நி சதனி பாப மக மப தனி பாதனி சரி சனி ரப தனி சா நி சதனி பாப மக மப தனி பாதனி சரி சனி ரப தனி சா சத பமப பமகரி சரி க சனி பதனி ச பமகரி கமப தனி சா நி சதனி பமக மப தனி பாதனி சரி சனி ரப தனி சா சத பமப பமகரி சரி க சனி பதனி ச. ஆத்துல அன்ன கிளி பேச்சினி மஞ்ச குழி ஆத்துல அன்ன கிளி பேச்சினி மஞ்ச குழி என்னையே துரத்துன மனசையே வருத்தன உனக்கு நான் ஒருத்தனா எப்பவும் இருப்பனா அடி அச்சாரம் போடாம ஆடுதடி லோலாக்கு பூங்கழத்து ஏன் ஆடுது ஓ பொன்னுடம்பு ஏன் வாடுது பூங்கழுத்து ஏன் ஆடுது ஓ பொன்னுடம்பு ஏன் வாடுது ஆத்துல அன்ன கிளி பேச்சினி மஞ்ச குழி ஆத்துல அன்ன கிளி பேச்சினி மஞ்ச குழி. முத்து வணக்கம்மா. வணக்கம். இங்க யாரோ பாட்டு பாடின மாதிரி. பாடினது உங்க குரல் மாதிரி இருந்ததே. என் குரல் மாதிரியா? சிவா, லோலாக்கு பல்லாக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பூ கொண்டு போயிட்டு இருந்தேன். ஆஞ்சநேயர் கோயிலா? இங்க எங்க இருக்கு? ஐயோ, நீங்க பார்த்ததே இல்லையா? அங்கே 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 பாருங்க. இங்க அங்கே 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 எனக்கு தெரிஞ்சு இங்க தேவி உங்களை அடிக்கடி பாக்குறாளா? பாக்குறா. பார்த்து பேசுறாளா? பேசுறா. பேசி சிரிக்கிறாளா? சிரிக்கிறா. ஆனா அந்த சிரிப்பு காதலான்னு தெரியலையே. உன்னை காதலிக்கிறேன்னு ஏதாவது சொல்றாளா? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாளே. அண்ணே, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளுங்க. வேண்டாம் அண்ணே. தலைவா வேண்டாம், மாமனிதரே வேண்டாம், முத்தே அண்ணே வேண்டாம். நீ கோவிக்காத, நீ சமயத்துல நல்ல விஷயம் சொல்லுவான். எனக்கே ஒரு தடவை சொல்லிருக்கானே. சொல்ற அண்ணே, நீங்க தேவி கிட்ட போய் தேவி தேவி நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாட கேளுங்க. போயிடு. வேண்டாம், மிதி பெற்றே சாவ போற நீ. உனக்கு நேரம் சரியில்லை. பெருச்சாளி செத்து நீ பார்த்ததே இல்லை. போயிடு. வேண்டாம். இது காதல் பிரச்சனை, என் வாழ்க்கை பிரச்சனை. ஏதாவது ஒழுங்கா சொல்லுதா? என்ன சொல்லுங்க. சொல்றப்பா, சொல்றேன். என்னப்போ நீ அந்த தேவி அடையணும், அவ்வளவுதானே? ஆமா. வாழ்நாள் பூரா அந்த பொண்ணு உன் நினைப்பாலே கரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கணும். புடிச்சிட்ட ஐடியா. நான் இப்போ ஆத்துல குதிக்க போறேன். இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. நான் இப்ப ஆத்துல குதிக்க போறேன். ஒரு சின்ன மீனை எடுத்து பாக்கில போட போறேன். நேர தேவியான வீட்டுக்கு போறேன். கதவு கிட்ட போய் நின்னு கதவை டக்கு டக்குன்னு தட்டுற. அவ கதவை டக்கு டக்குன்னு துறக்கிறா. என்ன பார்த்த உடனே ஐயோ என்னங்க இது இப்படி தொப்பலா நெஞ்சு வந்து நிக்கிறேன், உடம்புக்கு என்ன ஆறுது, அச்சுடு அச்சுடு அப்படின்னு கேக்குறா. என்னங்க இது இப்படி தொப்பலா நினைச்சு வந்திருக்கேன், உடம்புக்கு என்ன ஆகுறது? அதுக்கு நீ என்ன சொல்லுவ? காலையில 4 மணில இருந்து ஆத்துல கழுத்து வரைக்கும் இறங்கி சாதகம் செஞ்சிருக்கேன். அது அப்படியே அப்பா கிட்ட பாடி காட்டணும். அப்பா எங்கேன்னு கேக்குறேன்.
அதுக்கு அவ அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவன் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு என்ன போயிருக்கா அப்படின்னு சொல்லுவா. அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவர் நீடாமங்கல நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு என்ன போயிருக்கார். அச்சச்சோ இப்படி நிறைஞ்ச தொழிலோட ரொம்ப நேரம் இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், சத்த உட்காருங்கோ அப்படின்னு சொல்லுவா. அச்சச்சோ இப்படி நனைஞ்ச தலையோட ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், சத்த உட்காருங்க உட்காருங்க. அவ முந்தானை எடுத்து என் தலையை துடைப்பா. அந்த நேரம் பார்த்து என் பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து அவ ஜாக்கெட்ல போடுவேன். மீன் உள்ள துடிக்க அவ வெளியில துடிக்க அப்படியே துள்ளி வந்து என்ன கட்டிக்குவா. நான் அப்படியே அள்ளி அவளை கொண்டு போய் பெட்ல போடுறேன். அதுக்கப்புறம் ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்குச்சா ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்குச்சா ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்குச்சா ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்குச்சா. சூப்பர். அச்சச்சோ என்னங்க இது, இப்படி தொப்பலா நினைச்சு வந்திருக்கேன், உடம்புக்கு என்ன ஆகுறது. ஆஷிடு ஆஷிடு. ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது. காலையில் 4 மணில இருந்து ராத்திரி கழுத்து இறங்கி சாதகம் செஞ்சிருக்கேன். அது அப்படியே உங்க அப்பா கிட்ட பாடி காட்டும். அப்பா எங்க? அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவர் நீடாமங்கல நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு என்ன போயிருக்கார். என்னது நான் சொன்ன பேர் அப்படியே சொல்றா. அச்சச்சோ இப்படி நனைஞ்ச தலையோட ரொம்ப நேரம் இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், செத்த உட்காருங்க. எங்க? இப்ப நான் என்ன செய்யறேன் தெரியுமா, என் முந்தானை எடுத்து உங்க தலையை துடைப்பேன். அந்த நேரம் பார்த்து உங்க பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து என் ஜாக்கெட்ல போடுவேன். மீன் உள்ள துடிக்க நான் வெளியில துடிக்க உள்ள வந்து உங்களை கட்டிப்பேன். அப்ப நீங்க என்ன அப்படியே அள்ளி How is it? சூப்பர் இல்ல? சங்கீதங்கிறது சாட்சாத் சரஸ்வதி தேவி. கேவலம் ஒரு பொண்ணு அடையறதுக்காக சரஸ்வதி தேவிக்கே துரோகம் பண்ணிட்டோம். சங்கீதம் கத்துக்கிறேன்னு போய் சொல்லி என்னையும் எங்க அப்பாவையும் ஏமாத்தி இந்த ஆத்துக்குள்ள நுழைஞ்சேன். நீங்க இங்க சேர்றதுக்கு என்ன காரணம், உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க உங்க நண்பர்கள் கூட பேசும்போதே நான் கேட்டேன். எனக்கு ஒரு நல்ல சிஷ்யம் கிடைச்சிட்டாரேன்னு எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுமா. அவர் திரும்பவும் பாட ஆரம்பிச்சதே நீங்க இந்த ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ஆனா நீங்களும் இப்ப ஏற்பட்டவன்னு தெரிஞ்சா எங்க அப்பா சங்கீதத்தையே வெறுத்துருவாரு, பாடுறதையே நிறுத்திடுவாரு. மாதா பிதா குரு 3 பேரும் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவா. இந்த 3 பேரையும் துன்புறுத்துறவாளுக்கு உலகத்துல எந்த இன்பமும் கிடைக்காது. நீங்க உண்மையான மனுஷனா இருந்தா எங்க அப்பாவுக்காகவாவது நீங்க ஆரம்பிச்ச இந்த சாதகத்தை தொடர்ந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆத்து பக்கமே வராதே, என் மூஞ்சிலையும் முடிக்காதே. அனுதினம் தினம் பலம் வர கண்ணை திறந்த கருணை காமேகமே தலைமகள் என்னாவில் துணை வந்ததும்
அதையாய் ஒளி வீசி அருள் செய்ததும் கலைமகள் என்னாவில் துணை வந்ததும் அதையாய் ஒளி வீசி அருள் செய்ததும் ஐந்திரம் சிறக்க அருள் வளம் நிலைக்க பகரிக சாரி பகரி சனிதா பம பக சனிதா பமகரி கண்ணை திறந்த கருணை கார்மேகமே என் கண்ணை திறந்த கருணை கார்மேகமே. உனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இல்லைன்னா இந்த சங்கீதத்தை இவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிட்டு இருக்க முடியாது. இனிமே உன்னுடைய சாதனை எல்லாம் நீ பண்ற சாதகத்துலதான் இருக்கு. எனக்கு நிச்சயமா தெரியும், ஒரு நாள் உன்னை பார்த்து இந்த தமிழ்நாடே பெருமைப்படும். நீ நன்னா இருக்கணும். தீர்காயுஷ்மான் பவா. சாதகத்தை முடிச்சுட்டு மூஞ்சில முடிக்காம போயிடுன்னு சொன்னீங்க. நான் சாதகத்தை முடிச்சுட்டேன். உங்க அப்பா வேலையை பாராட்டு வாங்கிட்டேன். உங்க மூஞ்சி முடிக்காம நான் போயிடுறேன். நான் போறதுக்கு முன்னால என் மனசுல என்ன இருக்கோ நான் சொல்லிடுறேன். அதை ஏத்துக்கிறதோ ஏத்துக்காததோ உங்க விருப்பம். உங்க வழக்குக்கோ உடம்புக்கோ ஆசைப்பட்டு தப்பா நினைக்காதீங்க. என்னைக்கு நான் கார்த்திகை தீபத்துக்கு முதல்ல நான் பார்த்தேனோ அன்னைக்கே நீங்க தான் என் வாழ்க்கை துணைவின்னு நான் எடுத்துக்கிட்டேன். நான் விளையாட்டு புத்தியால சரியா சொல்ல தெரியல. அது விதம் நல்லதா போச்சு. நீங்க என் கிட்ட வந்துட்டீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, இந்த முத்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவனுக்கு மனைவியே ஒருத்தி இருந்தா அது நீங்க தாங்க. என் மனசுல இருக்கு நான் சொல்லிட்டேன். உங்க மனசுல என்ன இருக்கு, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அவசரப்படி எப்போ இது சொல்லாதீங்க. நாளைக்கு இதே இடத்துல இங்க வர்றேன். நீங்க என்ன விரும்புனா இந்த மலை கோயில் வாசல்ல ஒரு விளக்கேற்றி வைங்க. நாளைக்கு நான் வர்றேன். விளக்கு இருந்தா நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, விளக்கு இல்லைன்னா நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என் வழியில் நான் போயிடுறேன். மறுபடியும் உங்க வாழ்க்கையில நான் கொடுக்க மாட்டேன். வர்றேங்க. சொன்னது
ஆனந்த காலம் சொல்லுதே ஏண்டி ஓடுற? கோயில புடிச்சேன்னு பாத்தியா? சாமி கிட்ட பூ போட்டு கேட்டேன், உத்தரவு வந்துச்சு, உன்னை அனுப்பிக்கலாம். சாமி உத்தரவு மீறக்கூடாது. முருகா 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 முருகா. தப்பு. என்ன கோயில் அடிச்சுட்டேன் பாக்குறியா? சாமி பூ போட்டு கேட்டேன், உத்தரவு வந்தது, உன்னை முடிச்சிடலான்னு. சாமி உத்தரவு மீறக்கூடாது. Always it. எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு இந்த பெரிய பண்ண காரணமே இல்லாம எதையும் பேசவும் மாட்டான், செய்யவும் மாட்டான். என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமாங்கய்யா. ஆனா அனாவசியமா உன் பையன் என் பையன் மேல கைய வச்சிருக்கிறான். அதுக்கு என்ன பதில் சொல்ற? சாஸ்திரியோட பொண்ணு கிட்ட உங்க பையன் தப்பா நடந்துக்கும் போது தடுத்திருக்கான். ஓஹோ, அப்படி ஒரு காரணம் இருக்கோ? அப்போ சாஸ்திரி பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதுனால தானே உன் பையன் என் பையன் அடிச்சிருப்பான். என்னன்னு கேளுங்கய்யா. நீங்க கேட்டா நாங்க கேட்ட மாதிரி. ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கும்போது அவளை காப்பாத்துறதுக்கு எந்த சொந்த பந்தமும் தேவையில்லைங்க, மனுஷத்தன்மை இருந்தா போதும். ஏண்டி நாயே, 10 வருஷத்துக்கு முன்னால உன் புருஷன் வாங்கின 50,000 ரூபாய் கடனை திருப்பி கொடுக்க வக்கில்ல, ஏன் முன்னால வந்து என்கிட்டயே நியாயம் கேட்கிறியா? இப்ப அந்த கடன் வட்டியும் முதலுமா சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் இருக்குது. உன் புள்ள ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா ஒரே வாரத்துக்குள்ள அந்த கடனை திருப்பி கொடுக்க சொல்லு. இல்ல உன் வீட்டை ஏலம் போட்டு 2 பேரையும் தெருவு கொண்டாக்குறேன். போ போடி. முத்தே, அந்த பண்ணையாரு நம்ம அம்மாவை கண்ணத்துல அடைச்சிட்டான்ப்பா.
முத்து அறிவாளோட எங்கடா போற? என் அம்மா மேல கை வச்சவனை நான் உயிரோட விட மாட்டேன். சரிடா, வெட்டி கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடு. நான் ஒரு கொலைகாரனோட அம்மாங்கிற கெட்ட பேரோட பைத்தியக்காரியா அனாதியா அலையிறேன். உன் கோபத்தை அறிவாளல காட்டாது, அறிவாள காட்டு. நீ பெத்த தாயை உண்மையிலேயே மதிக்கிறவனா இருந்தா என் மானத்தை காப்பாத்தணும்னு நினைச்சா அந்த கடங்கார மூஞ்சில அவன் பணத்தை விட்டேன். அப்பதான்டா நீ உண்மையிலேயே ஆம்பளை. என் புள்ள அம்மாவை உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கா. முதல்ல அந்த கடனை நீ தீர்த்துரு, இந்த கடனை நான் தீர்த்துக்கிறேன். இப்போ தெரியுதா அந்த போட்டியில கலந்துக்க நான் ஏன் அவ்வளவு பிடிவாதமா இருந்தேன்? கலந்துக்கணும்னு நினைச்சு சரிதானே. ஒருவேளை போட்டியில தோத்துருந்தா நிச்சயமா ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மேடையில நான் பாடின பாட்டு என்னுடைய பாட்டு இல்லை, அந்த தேவியை சொல்லி கொடுத்த பாட்டு. மனசு ஒழிஞ்சு போயிருந்த நேரத்துல தேவிதா இந்த பாட்டு போட்டி பத்தி ஒரு நாள் சொன்னா. அவதான் என்ன மெட்ராஸ் அனுப்பி வச்சா. அவ எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டை வச்சுதான் நான் இப்போ என் அம்மாவோட கடனை தீர்க்க போறேன். தேவியை வாழ்க்கையில மறக்க முடியாது. இது அம்பாள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு பண்றது பேரு. என் ஞாபகார்த்தமா எப்பவும் உங்க கையில இருக்கணும். இதை கைட்டிட மாட்டேன். யாரும் எங்க இருக்கீங்க? அம்மா முத்து அம்மா நீங்க வாங்கம்மா. எங்கடா? நீங்க வாங்கம்மா சொல்றேன். ஏய். இங்க இரு. இந்தாங்கம்மா, நம்ம பண்ணையாரேவுக்கு வட்டி முதலமா கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாய் உங்க கையாலேயே கொடுத்துருங்க. அம்மா என் கடனை நான் கொடுத்துட்டேன். உங்க கடன் ஒன்று பாக்கி இருக்குல்ல, அதுவும் பண்ணையாரேவை கொடுத்துருங்க. என்ன பண்ணையாரையா, இப்போது ஒத்துக்கிறீங்களா நான் ரோஷமான ஆம்பளை? போடா. எங்க அப்பாவை அடிச்சுட்டு இங்கிருந்து போயிடுயா, உனக்கு நான் இங்கேயே சமாதி கட்டிடுறேன்டா. அம்மா 2 நிமிஷம் உட்காருங்க. முத்து பயப்படாதீங்க, உட்காருங்க.
பண்ணியாரையா, போற காலத்துல நம்மளை காப்பாத்துறது நாம சேர்த்து வச்சுக்கிற சொத்து இல்ல, நாம பெத்து வச்சுக்கிற புள்ளைங்க. இனிமேலாவது சொத்தை சேர்க்கறத நிறுத்திட்டு புள்ளைய ஒழுங்கா ஒழுக்க கத்துக்குங்க. How is it? சூப்பர் மீனா, இத பெத்ததுக்கு 2 எருமை வளர்த்திருக்கலாம். கொஞ்சி கொஞ்சி ஆலைகளோ கோடை மலர்களா காற்றிலே மிதந்த நினைவு கனவிலே கலைந்த கனவு நீ மெட்ராஸ் போயிருந்தப்போ இந்த பக்கம் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுப்பா. அதுல சாஸ்திரிகளோட வீடு மூழ்கி போயிடுச்சு. அதுல சாஸ்திரிகளும் தேவையான இறந்துட்டாங்க. முத்து, ஏன்பா இன்னும் எத்தனை நாளைக்கு தேவி நினைச்சுக்கிட்டு இப்படியே இருக்க போற? அண்ணே, மெட்ராஸ்ல எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நேத்து கூட ஒரு டெலிகிராம் வந்துச்சு. உடனே மெட்ராஸ் கிளம்புங்க அண்ணே. நீ ஒரு பெரிய பாடகனா வரணும்னு தேவி ஆசைப்பட்டா. அவ கனவை நிறைவேற்றினாதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். நீ இந்த கிராமத்திலே இருந்தினா தேவியோட நினைப்பிலேயே உன் வாழ்க்கையை அழிச்சுக்குவேன். என் புள்ள வாழ்க்கை அழிச்சுக்கிறவன் இல்லப்பா, பல பேருக்கு வாழ்வு கொடுக்கிறவன். நீ உடனே மெட்ராஸ் போறது இது உன் அம்மாவோட ஆசை.